விழுந்தாலும் வானம் வேண்டும், மடி மீது பேச வேண்டும், நீ வீச வேண்டும், மேல் உன் வாசம் வேண்டும். எதுவரை போவோம் நீ பார்க்க பார்க்க கூடுதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவைலில் பார்த்துட்டீங்க. ப்ரொவைலில் பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளில் போட்டு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வச்சு நம்ம எடிட் பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருவேன். கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா ப்ளஸ் அண்ட் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் பர்சன் வச்சு வந்து எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருவேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோ கொஞ்சம் வந்து இல்லை சென்டரில் வந்து நான் வாய்ஸில் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் பாஸ்வேர்டு கேட்குறீங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சப்மிட்னு கேட்கும். சப்மிட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ரெடேட்னு ஷோ ஆகும். ரெடேட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இம்போர்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நான் சிங்கிள் பர்சன்ட்டாக தான் தந்திருப்பேன். நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். மேலே பார்த்தா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் மேலே பார்த்தா ஒரு லிரிக் லேயரில் இருக்கும். இதுக்கான லிரிக் நான் மொத்தம் எஃபெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இதுக்கான ஃபாண்ட் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் நல்லா லேயர் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபாண்ட் இங்கே ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட்னு கேட்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல மேலே பார்த்தா இந்த 3 பாருங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு கேட்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து இந்த இம்போர்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் கரெக்டாக அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக புக் மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ப்ளூ கலர் இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எஃபெக்ட்லாம் வந்து அடே பண்ண தேவை. கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லேயர் மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லேயர் ரிமூவ் பண்ணிட்டு நான் சொல்கிற பிக்சலில் நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். நான் சொல்கிற ஸ்டெப்பில் ஆட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிடலாம். கரெக்டாக எப்படி இந்த பிக்சலில் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணது போகலாம். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக ஆட் ஒரு இமேஜ் 9:16 டெசிஷன். கரெக்டாக இந்த சைஸில் நம்ம வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். வீடியோ வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம். வாங்க இந்த சைஸில் எப்படி இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணது போகலாம். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் சொல்ல பார்த்தா 9:16 சைஸ்னு சொல்லிட்டு ரெண்டாவது சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண க்ரீன் கலராக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனக்கு கிரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கன்வெர்ட் ஆகி கிரியேட் ஆகிடும். ப்ளஸ் ஆகின ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் மட்டும் நீங்கள் வச்சு யார் இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜாக உங்களுக்கு வேணும்னா இதுக்கான மொத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகிட்டு நீங்கள் இமேஜில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுங்க. மேலே பார்த்தா 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஃபில் கம்பஸ் ஏறணும் ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பார்த்தா ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஆட் ஆட் நீங்கள் ஜூம் பண்ணால் இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இங்கே ஸ்கேல் ஆப்ஷனில் தேட ஒரு லேயர் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகும் சொல்ல நீங்கள் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் இமேஜ் நல்லா ஜூம் ஆகும். நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இமேஜ் ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் இன் பண்ணிங்க. இங்கே ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே ஸ்வைப் டு மூவ் லேயர் இருக்கும். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இமேஜ் வந்து மூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்க்கல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆகணுமா இல்லை இமேஜ் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். இது நம்ம பார்த்தீங்கன்னா இமேஜை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் குத்து க்ளோஸ் குத்துங்க. இப்போ தான் சேவ் டு கேலரி மென்ஷன் ஆச்சு. இப்போ க்ளோஸ் குத்து பேக் வந்துங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜ் இந்த சைஸில் வந்து கிராப் பண்ணிங்க. கிராக் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் எங்கே ப்ளூ கலர் லேயர் இருக்கோ அங்கே நான் மென்ஷன் இருப்பேன். பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண சொல்லியிருப்பேங்க. கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து இமேஜ் இருக்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பவுமே அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மேலே பார்த்தா ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் இப்போ கிராப் பண்ணி ஆட் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். அதான் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
கரெக்டாக இந்த இமேஜ் எண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16:27 நான் திரும்பி இமேஜை ப்ளூ கலர் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் இங்கேயும் திரும்பி அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் இருக்குல்ல அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆட் மட்டும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இதே மாதிரி இருக்கிற எல்லா லேயருக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி வந்துங்க. இந்த புக் மார்க்ஸ் வந்துக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9050. கரெக்டாக இந்த புக் மார்க்ஸுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9050. கரெக்டாக இதை நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கிளிக் பண்ணி சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு லேயருக்கு நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணே வந்துடுங்க. இமேஜில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோன்னே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஃபாலில் ஏர் ஆப்ஷன் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா சிசி லேயர் வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆன் செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் என்னது கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி மேலே செட்டிங் ஃபாலில் ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செலக்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.